ஹாய் ஆல். இன்றைக்கி ப்ரான் கீ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ ப்ரான் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு எல்லாமே போட்டு கிளறிக்கோங்க. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூனாக கூட போட்டுக்கலாம். நான் காரம் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஆனால் இதுவுமே நல்ல ஃப்ளேவராக தான் இருக்கும். நல்லா கிளறி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். வெயிட் கடாயாக வச்சு அதில் கொஞ்சம் ஹீட் பண்ணுங்கள். கடாய் ஹீட் ஆனோடனே அதில் 3 ஸ்பூன் கீ போட்டுக்கணும். கீ கொஞ்சம் ஹீட் ஆகிட்டோடனே இந்த ப்ரான் அப்படியே போட்டு 2 மினிட்ஸ் வரைக்கும் மெதுவாக கிளறி விடுங்க. லைட்டாக கிளறி விடுங்க, ஏன்னா இல்லைன்னா ப்ரான் நடுவில் டேமேஜ் ஆகிடும், ஷேப் மாறிடும். நல்லா பொறுமையாக கிளறி விடுங்க. அதே மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் தண்ணி லைட்டாக வர ஆரம்பிக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு திருப்பி கிளறி விட்டிங்கன்னா இன்னும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். தண்ணி நல்லா வர ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணுங்கள், கேஸை ஃபுல் சிம்மில் வச்சிடணும். ஃபுல் சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு மூடி வைங்க. அதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றிடும். 10 மினிட்ஸ்லேயே இந்த ரெசிபி உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஈஸியாக பண்ணிடலாம். 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டால் அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா தண்ணி வற்றினோடனே அதை அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கிளறிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி நல்லா வற்றிடும். கொஞ்சம் நேரத்துலேயே அந்த ரெசிபி ரெடி ஆயிரும். இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.